பாமக பிளவுபட்டிருக்கு. போன முறை இருந்த மாரி இல்ல. இப்போ தந்தை பாமக வேணாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்ல இல்ல அதே போல டிடிவி போதும் ஓபிஎஸ் வேணாம். போன முறை ஓபிஎஸ் இங்க இருந்தாரு. அவர் வேணாம்ன்ற முடிவுக்கு என்டிஏ வந்துட்டீங்களா? இல்ல நாங்க என்டிஏ எந்த முடிவுக்கும் வரல. ஏன்னா ம். என்டிஏயோட தமிழக என்டிஏல தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பது அண்ணன் அ ம். இபிஎஸ் அவர்கள். ம். அவங்க என்ன எல்லாரும் சேர்ந்து எங்களோட தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் ம். அவர்கள். இவங்க இணைந்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் தான் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமரோடு ம். ஆலோசனையோடு. ஸோ இவங்கலாம் என்ன முடிவு செய்றாங்கன்னா, அவங்க வந்து அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாரி அ ஆ நம்ம தினகரன் அண்ணன் வந்ததே வந்து ஒரு ஒரு நல்ல சகுனம் தான்னு சொல்லணும். ஏன்னா, அந்த ம். 2, 3% போனதுல அவரோட நீங்க கணக்கு பங்கு பார்த்தீங்கன்னா, அவரோட பங்கு அப்ப இருந்தது. நம்ம கணக்கு பார்க்கும்போது. அதனால வந்து நமக்கு வந்து இப்பவே பலம் தான் இருக்கு. ம். இப்ப இனிமே வந்தா தான் எங்களுக்கு பலம் அப்படி இல்ல. இப்ப இருக்கிறத வச்சா பலம். அ இன்னும் பல கட்சிகள் வந்தா கூடுதல் பலம் என்று சொல்வதை விட, வாக்குகள் பிரிவது இன்னும் கொஞ்சம் தடுக்கப்படும் அப்படின்றது. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா, இப்ப பலமான கூட்டணி. ம். எதிர்க்கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. ஆனா 3 இந்த பலம் போதுமா? அப்படிங்கிற ஒண்ணும் இருக்குல்ல. இன்னும் இப்போ நீங்க சொல்லப்போனா அமமுக உள்ள வந்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அப்போ மக்கள் நீதி மய்யம் வெளியில இருந்தாங்க. அவங்க திமுக பக்கம் போயிருக்காங்க. அது சமன் செய்யற மாரி இருக்கு. மக்கள் நீதி மய்யத்துக்கு எவ்வளப்பா ஓட்டு இருக்கு? ஒண்ணும் அப்போ ஓட்டு ஒரு 2.5% கிட்ட வாங்க. அப்போ அந்த காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. இந்த கமலஹாசனோட கூட்டெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய பலம்னு நான் நினைக்கல.